வணக்கம் மக்களே. நம்ம வீட்டில் இன்றைக்கி சிறுகீரை குழம்பு தான். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். பூண்டு, வரமிளகாய், மிளகாய் கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் இப்போ காரத்தோடு போட்டு கடையலான்னு. சரிங்களா? சிறுகீரை 3 டைம் கழுவி வச்சுருக்கேன். தண்ணியில் தான் இருக்குது, இதை இனிமேல் தான் எடுத்து புளியணும். இப்போ அடுப்பில் வானலை வச்சிட்டேன். எண்ணெய் கடுகு போட்டு தாளிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். நீங்கள் சிறுகீரையை கடையிறக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஜாரில் ஆற வச்சு ஜாரில் போட்டு பல்ஸில் ஒரே ஒரு திருப்பு தான், ரொம்ப நைஸாக ஆட்டக்கூடாது. பல்ஸில் ஒரே ஒரு சுற்று தான், நல்லா நைஸாக வெந்துடும். ஒரு அடுப்பில் சாப்பாடு வேகுது. இந்த மாதிரி ஆவி வெளியில் போகிற மாதிரி வேக வச்சு சாப்பிடுங்க. குக்கர் சாப்பாடை அவாய்ட் பண்ணிடுங்க. உடம்புக்கு எது ஆரோக்கியமோ அதை சாப்பிடுங்க. சரிங்களா? நான் தக்காளியெலாம் போட மாட்டேன். இப்படியே தான் வெங்காயம், வரமிளகா, பூண்டு போட்டு தாளித்து கீரையை வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. உப்பு, பெருங்காயத்தூள் போட்டுக்குவேன், கேஸ் ஏறாமல் இருக்கிறதுக்காக. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, வெங்காயம் போட போகிறேன். பாருங்கள், வெங்காயம், வரமிளகா போட்டுட்டேன், பூண்டும் போட்டிருக்கேன். வணங்கட்டும். அதுக்குள்ளே கீரையை வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு பாருங்கள். இப்போ கீரையை உள்ளே போட்டுட்டேன். கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம சூடாக இருக்கிற எண்ணெய் வெங்காயத்தோட போட்டு ஒரு வணக்கும் போது அப்படியே கொஞ்சமாயிடும். இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நான் தக்காளியோ புளியோ போடலை. நிறைய பேர் தக்காளி புளியெலாம் போடுவீங்க. நான் அந்த மாதிரி போடலை. ஏன்னா ஒரு நேரம் சாப்பிட போகிறதுக்கு தேவையில்லை. சரிங்களா? இதே மாதிரி கலந்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கீரையை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கீரை எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, அதோட கலர் மாறிடும். சரிங்களா? வேக வச்சுக்கிறேன். கீரை தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டேன். பாருங்க, பச்சை கலர்லேயே இருக்கா? வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேன் காற்றுல ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் ஒரே ஒரு சுற்று போது வெந்துடும். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், பல்ஸில் போட்டு ஒரே ஒரு அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணியில் நம்ம கலந்துக்கலாம். நம்ம மத்து வச்சு கடையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுருவோம் இல்லையா? ஆனால் இப்படி போட்டு மிக்சியில் போட்டு நம்ம கடைஞ்சிட்டா ஓரளவுக்கு நம்ம மிளகாயெல்லாம் காரம் கொடுக்கும், சாப்பாட்டில் நல்லாயிருக்கும். சாப்பாடு வடித்து வச்சிட்டேன் பாருங்கள். நான் சாப்பிட போகிறேன். வாங்க மக்களே, எல்லோரும் சாப்பிட்லாம். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. சரிங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு.